ஹலோ, ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோவும் கூட. எல்லா வீடியோஸ் கீழயும் எனக்கு இந்த கமெண்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க? அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பூனா என்ன? இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்க ஷாம்பூலாம் பத்தியும் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இதில நான் சஜெஸ்ட் பண்ற ஷாம்பூ வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் எனக்கு பே பண்ண கிடையாது. இது வந்து பிஆரும் கிடையாது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். மைல்டு ஷாம்பூனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மைல்டு ஷாம்பூ அப்படின்றது என்னன்னா, எல்லா ஷாம்பூலயுமே கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யும். அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைல்டு ஷாம்பூ அப்படின்னு சொல்லப்படுறதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ ஷாம்பூல மைல்டு ஷாம்பூ அப்படிலாம் வந்து எழுதிலாம் யாரும் விக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒரு ஷாம்பூ வந்து ஆ கலர்லெஸ்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆடர்லெஸ்ஸா இருக்கு. எந்தவித பெர்ஃப்யூமும் அதில வந்து கலக்கல. அப்புறம் சல்ஃபர் அண்ட் பாரபென் ஃப்ரீயா இருக்கு. இந்த மாரி ஷாம்பூலாம் மைல்டு ஷாம்பூ. உங்களுக்கு வந்து ரொம்பவும் இந்த ஷாம்பூ சூஸ் பண்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கீங்க. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உங்க தலையில நீங்க அப்ளை பண்ண சுத்தமா விரும்பாதவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ வச்சு ஹோம்மேட் ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப நல்லது. உங்க ஹேருக்கு, ஸ்கேல்ப்புக்கு, ஹேர் குரோத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த மைல்டு ஷாம்பூ எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. இது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹேர் வந்து ரொம்ப கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேரா இருந்துச்சுன்னா, இந்த மைல்டு ஷாம்பூ வந்து ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாரி கேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்லர்ல அதனால தான் அவங்களே வந்து உங்களுக்கு ஷாம்பூ, கண்டிஷனர் எல்லாமே அவங்களே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க அந்த மாரி பண்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அந்த மாரி இருக்கவங்க, நீங்க மைல்டு ஷாம்பூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹேர நீங்க பழக்கப்படுத்தணும். ஹோம்மேட் ரெமெடிஸ் கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும். ஹோம்மேட் ரெமெடிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாவே, அது வந்து நீங்க ஹெர்பல் ஷாம்பூ, மைல்டு ஷாம்பூலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்க ஹேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுரும். மார்க்கெட்ல இருக்க டாப் ரேட்டட் ஷாம்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாம்பூ கிளினிக் பிளஸ், ஷிக் ஷாம்பூ, டவ், சன்சில்க், பேன்டீன் இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஷாம்பூ, லாரியல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதிகமா தான் இருக்கு. ஃபுல்லா வந்து அவங்க யூஸ் பண்றது எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஆனா, அவங்க என்ன மாரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி இன்கிரீடியன்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவா குடுத்துடுறாங்க. வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு மேலயும் நம்ம தான் அத வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ், பதஞ்சலி, பயோடிக், அப்புறம் வாவ், அடுத்து பியர் ஷாம்பூ. இந்த மாரி ஷாம்பூ எல்லாமே 100% ஆயுர்வேதிக் ஷாம்பூ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வித்துட்ருக்காங்க. இதெல்லாம் 100% ஆயுர்வேதிக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ட ஷோ பண்றது கிடையாது. இது 100% ஆயுர்வேதிக்கும் கிடையாது. அடுத்து இப்போ நீங்க ஷீகக்கா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷீகக்காவ வீட்லயே அரைச்சு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. நெறையா அரைக்காதீங்க. கொஞ்சமா அரைச்சுக்கோங்க. கொஞ்சமா வாங்கி அரைச்சு, மத்த இன்கிரீடியன்ட் எல்லாமே கலந்து அரைச்சுக்கோங்க. வெறுமனே சீகக்காய வச்சு அரைக்காதீங்க. எல்லாமே அரைச்சு செஞ்சு அத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அத வந்து கடையில வந்துட்டு பாக்கெட் ஃபார்ம்ல விக்கிறாங்க பார்த்தீங்களா? அத வாங்காதீங்க. அது ஃபுல்லா நொர வரும். கிட்டத்தட்ட டிட்டர்ஜென்ட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஆயுர்வேதிக் கிடையாது. அது மாரி சீகக்காய் ஷாம்பூ அப்படிலாம் விக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சீகக்காய் போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வீட்ல கொஞ்சமா அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுதான்னு கன்டின்யூ பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு மைல்டு ஷாம்பூ ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்சனலா எனக்கும் சிவகா ஒத்து வரல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேர் ட்ரையா கொஞ்சம் டாண்ட்ரஃப் அதிகமா வர மாதிரி, முக்கியமா அந்த அந்த ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. பேசிக்காவே எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஹேர். அதனால மேபி எனக்கு சிகக்கா ஒத்து வராம இருக்கலாம். நீங்க வந்து சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதையே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் சிகக்கா. மார்க்கெட்ல இருக்க மைல்டு ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதி, இன்னொன்னு வந்து ரூட்ஸ். இது 2 தான் நான் வந்து ஃபைனலா சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4 ஷாம்பு இருக்குது. அதெல்லாம் வந்து அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இது 2மே வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். காதி வந்து ரொம்ப காலமா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது என்னோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் சல்ஃபர் அண்ட் பாராபென் ஃப்ரீ மைல்டு ஷாம்பு. அது மாரி மைல்டு ஷாம்பு நம்ம யூஸ் பண்றோம். அத யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆயில் அதிகமா டீப் ஆயில் வச்சா இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா,
உங்களுக்கு அந்த மாரி தான் தோணும். என்னோட ஹேர் வந்து ட்ரை ஹேர் தான். ஆயில் ரொம்பவே டீப் ஆயிலிங் நான் வைப்பேன். ஆனாலும் நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்னோட ஆயில் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. எனக்கு ஆயில் இப்போ நான் வந்து தலை குளிச்சுட்டு வர்றேன் அப்டின்னா, எனக்கு அந்த ஆயில் வந்து தலையில இருந்துச்சுன்னா சுத்தமா பிடிக்காது. ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ, நீங்க வந்து 100% வந்து அத நம்புனா தான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க எது ட்ரை பண்ணாங்கனாலும் சரி, இது ஒர்க் அவுட் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்பணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்ல அரைச்சு யூஸ் பண்ற சீகக்காய், அதுக்கப்புறம் ஹோம்மேட் ஷாம்பு இது மட்டும் தான் உங்க ஹேருக்கு, ஸ்கேல்ப்புக்கு, ஹேர் குரோத்துக்கு எல்லாமே ரொம்ப நன்மைய தரும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே சூப்பரான ரெமெடி. உங்க ஹேருக்கு நீங்க யூஸ் பண்ற பெஸ்ட் கிளென்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. இது எனக்கு வந்து செட் ஆகாது. டைம் இல்ல. எனக்கு அவ்ளோ கம்ஃபர்டபுளா இல்ல. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? எனக்கு அந்த மாரி ஒரு பெனிஃபிட் வராட்டியும் பரவால்ல. எனக்கு கிளென்ஸ் பண்ணா போதும் அப்படின்றவங்க அடுத்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணலாம். எனக்கு இத பத்திலாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு வந்து ஒரு கிளென்சர் தான் அப்படி கிளென்ஸ் பண்ணா போதும் அப்படின்றவங்க நீங்க யூஸ் பண்ற ஷாம்புவே தாராளமா யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி உங்க ஷாம்பூவ யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப நேரம் அந்த ஷாம்பூவ போட்டு ஊற வைக்கிறதோ, இல்ல அந்த மாரி பண்ற வேலைலாம் பண்ணாதீங்க. என்ன கெமிக்கல் ஷாம்பூ நீங்க யூஸ் பண்ணாலும் அது ஒண்ணும் பிரச்சனை வராது. ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் வந்துராது. நீங்க தாராளமா அதே யூஸ் பண்ணலாம். என்ன ஷாம்பூ இப்ப நான் சொன்ன எந்த ஷாம்பூ நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தாலும், நீங்க இதுக்காகலாம் மாத்தணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணி கன்டின்யூ பண்ணலாம். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். சீக்கிரமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துரணும். சும்மா கிளீன் பண்ற ஒரு ஏஜென்ட்டா தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது மாரி நெறைய பேர் என்ட்ட கேட்கறது என்னன்னா, டாண்ட்ரஃப் போறதுக்கு ஷாம்பூ சொல்லுங்க. டாண்ட்ரஃப் வர அளவுக்கு ஒரு ஷாம்பூ அவங்க ரெடி பண்றாங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதில போட்டு ரெடி பண்ணுவாங்கன்றத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டாண்ட்ரஃப் போறதுக்கு ஷாம்பூ, ஹேர் குரோத் ஆகறதுக்கு ஷாம்பூ, இந்த மாரிலாம் சொல்லிட்டு மார்க்கெட்ல ஷாம்பூ இருக்குது அப்டின்னா, அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணி, அதே மாரி முடி வளரும், டாண்ட்ரஃப் போகணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அது ரொம்பவே தப்பு. ஹோம் ரெமெடிஸ்லாம் நெறைய யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா டாண்ட்ரஃப்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாரி தான் நீங்க வந்து ஷாம்பூவெல்லாம் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நம்ம ஃப்யூச்சர்ல இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன Instagramல ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, போய் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல்.